பாண்டிச்சேரியில் ஷேடோ ஃபாக்ஸில் ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணாக்கா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதா இந்த வீடியோ. நான் ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் ஷேடோ ஃபாக்ஸ் ஓட்டியிருந்தேன். அதில் நான் 11 ஆர்டர் பார்த்துருக்கேன். 575 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 23 ஆர்டர் கிட்ட ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஷேடோ ஃபாக்ஸில் ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எந்த ஆர்டர் வேணுன்றதை நாமளே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் அந்த பாப்அப் மாரி வந்து ஆர்டர்லாம் வரும்ல, அதெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஆர்டர் வேணுமோ நாமளே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பேட்ச் ஆர்டர்லாம் வருதுல, 2 ஆர்டர் வரும்ல ஒரே ரெஸ்டாரண்ட்டில், அந்த மாதிரி ஆர்டர் வரும்போது 2 ஆர்டருமே ரெஸ்டாரண்ட்ல இருந்தே கணக்கு பண்ணி நம்மளுக்கு காசு தராங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்டர் அடிச்சுது. எப்படின்னா ஒரே லொக்கேஷன் தான், 2 ஆர்டர் அடிச்சுது அந்த ரெஸ்டாரண்ட்டில். ரெண்டுத்துக்குமே 60 ரூபா 69 ரூபா என்னமோ 2 ரூபா கொடுத்தாங்க. ரெண்டுத்துக்கும் சேர்த்து எனக்கு 139 ரூபா அந்த ஆர்டருக்கு மட்டும் எனக்கு அடிச்சுது. அந்த மாதிரி ஆர்டர் அடிச்சதுன்னா இதில் பெனிஃபிட். இந்த ஷேடோ ஃபாக்ஸ்ன்றது வந்து ஸ்விக்கியோட ஆர்டர் தான் இதுக்கு வரும். அதனால் வந்து ஆர்டர் வந்து எப்பயுமே ரெகுலராக வந்துட்டே இருக்கும் சொல்ல முடியாது. எப்படா ஒரு வாட்டி ஆர்டரே வராத மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஷேடோ ஃபாக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் நல்லா வரும், ஒரு நாள் வந்து சுத்தமாக ஆர்டரே வராது. ஆனால் நான் இன்னைக்கு ஓட்டும் போது எனக்கு ஆர்டர் ஃப்ளோ நல்லா தான் வந்துட்டே இருந்தது. இந்த மாதிரி வந்தால் இந்த ஷேடோ ஃபாக்ஸில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில டைமில் ஆர்டரே வராது. இப்போ எப்படி வருதுன்னு தெரியல. யாருன்னா ஓட்டி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதில் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்டாரண்ட் டிலே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு வெயிட்டிங் டைம்ன்ட்டு ஸ்விக்கிலாம் தருவாங்க. அதெல்லாம் வந்து இந்த ஷேடோ பாக்ஸில் தரமாட்டாங்க. அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம முன்னாடிலாம் ஓட்டிருக்குள்ள இந்த கஸ்டமர் டிப்ஸ் தருவாங்கள்ல, ஆர்டர் கூட சேர்ந்து வரும், அதெல்லாம் தரமாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்பயும் தராங்களான்றது தெரியல. எனக்கு எந்த ஆர்டருக்குமே டிப்ஸுன்ற ஒன்று வரவே இல்லை. அது வருதா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாண்டிச்சேரியில் ஷேடோ ஃபாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் பே 19 ரூபா கொடுக்குறாங்க. நைட்டு மட்டும் 7 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் 25 ரூபா கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே 25 ரூபா, நைட்டு 30 ரூபா கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மைலுக்கு வந்து அப் டு 10 ரூபா வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு மைல் 10 ரூபா தான். ஆனால் செகண்ட் மைலுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 8 ரூபாயை நம்ம கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டக்கிட்டே நீங்கள் ஆர்டர் எடுத்தால் நிறைய ஏர்ன் பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு இப்போ பிக்கப் கிட்ட ட்ராப் லாங்னா கொஞ்சம் ஏர்னிங்ஸ் அதிகமாக வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.